45,661 கோடி ரூபாய் விதத்தில் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். வேளாண் பட்ஜெட்டில் பலச்சென 15 அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. அதனை தற்பொழுது பார்க்கலாம். வேளாண் பட்ஜெட்டில் 15 அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. அதனில் முதன்மையாக மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மல்லிகை சாகுபடியை ஊக்குவிக்க 1.6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 100 முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அழைத்து செல்ல 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்தார். சென்னை, கோவை, தூத்துக்குடி, மதுரையில் 6.16 கோடியில் உயிர்ம வேளாண் விளை பொருட்களுக்கு தர நிர்ணயம் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டுக்கோழி வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு தரமான விதைகளை வழங்க 52 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. காவிரி, வெள்ளாறு வடிநில பகுதிகளில் 2,925 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாய்க்கால்களை தூர்வார 13.8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிக விளைச்சல் எடுக்கும் முதல் 3 விவசாயிகளுக்கு 1 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரை பரிசுத் தொகை வழங்க 33 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 உழவர்களுக்கு நம்மாழ்வார் பெயரில் விருதுகள் வழங்க 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் துறை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போருக்கு எம்.எஸ். சுவாமிநாதன் பெயரில் விருது வழங்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். 50 உழவர் சந்தைகள் தேர்வு செய்து 10 கோடியில் அடிப்படை கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரம்பரிய காய்கறிகளின் ரகங்கள் சாகுபடியை ஊக்குவிக்க 2.4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். கோடை காலங்களில் காய்கறிகள் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஏப்ரல், மே மாதங்களில் சாகுபடி செய்ய 10.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களின் ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்யவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திடவும் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மூலம் 15 கோடியில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது.